பயங்கர யோசனையோடு இருக்க சேதுக்கிட்ட தனம் போய் பேசவும் செய்கிறாங்க. மாமா, நீங்களே ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க. அக்காவும் இதே யோசனையில தான் இருக்கா. ஆனால் அக்கா கிட்ட கேட்டப்போ என்ன சொன்னா தெரியுமா? நான் அப்போ சொன்னபோது நம்பலை, இப்போயும் அவர் யோசனை தான் செய்கிறாரு. இனிமே அவர் நம்பியும் எந்த யோசனை இல்லை. ஏன்னா அவருக்கும் ஐஸ்வர்யாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமேல் இதை பற்றி அவர்கிட்ட எதுவும் தேவையில்லாமல் பேசாததனும். அவருக்கு என் மேலே நம்பிக்கை இல்லாமல் போனதுனால அவன் வாழ்க்கையை விட்டு நான் வெளியே வந்தேன். ஆனால் அவருக்கு என் மேலேயும் குழந்தைங்க மேலேயும் பாசம் இல்லாமல் அவர் இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதிச்சு கல்யாணத்தையும் பண்ணி முடிக்கவும் செஞ்சார். இன்னைக்கு எனக்கும் அவருக்கும் எந்த உறவும் இல்லைன்னு ஆகிப்போச்சு. இனிமேல் அவர் அதை புரிஞ்சுக்கிட்டாலும் என் கூட சேர்ந்து வாழ போகிறதும் இல்லை, நானும் அதை ஏற்றுக்க போகிறதும் இல்லை. இனி அவங்க வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும், அவங்க வாழ்க்கையை பற்றி நீ இதுவும் எதுவும் பேசாதன்னு அக்கா என்கிட்ட சொல்லிடுச்சு மாமா. அதனால்தான் இனிமேல் அந்த விஷயத்தை பற்றி பேச முடியாமல், அவளுக்கு நேராக பேச முடியாமல் உங்களை நான் தனியாக பார்த்து பேசலான்னு வந்தான்னு தனம் சொல்கிறாங்க. தனம் சொன்னதை கேட்ட உடனேயே சேது அமைதியாக உட்காந்துருக்காங்க. மாமா, அக்கா இந்த அளவுக்கு பிள்ளைங்க மேலேயே சத்தியம் பட்டானா நீங்கள் அவள் பக்கம் இருக்க நியாயத்தை யோசிக்கணும்ல. அக்கா தேவையில்லாமல் இது வரைக்கும் எந்த விஷயத்துலையாவது உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்காளா? பொய் சொன்னதெல்லாம் எங்கள் அம்மாவும் எங்கள் குடும்பமுமாக தான் இருக்கும். ஆனால் அக்கா பொய் சொன்னது இல்லை, பொய் சொல்லவும் மாட்டா. உண்மையாக தான் இருந்திருக்கா மாமா. அதுவும் சில பிரச்சனைகளுக்கு பிறகு நீங்கள் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்த பிறகும் கூட அக்கா ரொம்ப சந்தோஷமாக இருந்தா. இந்த வாழ்க்கை நான் கடைசி வரைக்குமே இருக்கணும்னு சொல்லி என்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கா தெரியுமா? ஆனால் நீங்கள் தான் மாமா ரொம்ப அவசரப்பட்டுட்டீங்க. பாவம் அக்கா. இப்போ பாவம் உங்களால் 2 குழந்தைங்களும் ஒன்றா இருக்க முடியாமல் தவிச்சிட்ருக்காங்க. ஏன் மாமா உங்களுக்கு இந்த விஷயம் புரிய மாட்டுதுன்னு சொல்ல, ஐதானோ நீ சொன்ன பிறகு இந்த விஷயத்தை நான் நல்லா யோசித்தேன். ஏற்கனவே ஐஸ்வர்யா என்கிட்ட அப்பா குரலையும் அம்மாச்சி குரலையும் மாற்றி மாற்றி பேசி காட்டியிருக்கா. ஆனால் அவள் தான் இந்த விஷயத்த பண்ணியிருப்பான்னு என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட தானமும், பின்ன ஐஸ்வர்யா பண்ணதை நம்ப முடியலன்னு சொல்கிறீங்க, அப்போ தமிழ்ச்செல்வி அக்கா பண்ணதை மட்டும் எப்படி மாமா நம்பினீங்க? அவள் பண்ணவே இல்லைன்னு சொன்னப்போ கூட நீங்கள் அவள் பக்கம் நின்று இருக்கக்கூடாதா? நின்று இருக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அங்கே சேது யோசனை பண்ணி எப்படியே இருக்க தானே ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எங்கள் சேதுவுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி. மாமா, அக்கா இந்த விஷயத்த பண்ணலை. அதே நேரத்தில் அக்கா குரலில் பேசக்கூடியது இங்கே ஐஸ்வர்யா மட்டும்தான். ஐஸ்வர்யா எதுக்காக உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக இந்த பொய்யை சொல்லியிருக்கக்கூடாது. ஏன்னா ஐஸ்வர்யாவுடைய தேவை அது தானே. ஐஸ்வர்யாவுடைய தேவை அதுவாக இருக்க பட்சத்தில் ஐஸ்வர்யா தானே இதை செஞ்சுருக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மாமான்னு சொல்லும் போது, மாமா இன்னொரு விஷயம், நீங்கள் கோவத்தில் அவசரப்பட்டு நேரடியாக ஐஸ்வர்யா கிட்டே போய் கேட்குறதுனால ஐஸ்வர்யா இதுக்கு சம்மதம் சொல்ல போகிறதில்ல. நான் தான் இதை செஞ்சாலும் ஒத்திக்க போகிறதில்ல. ஏன்னா அவளுக்கு உங்கள் கூட வாழணும். அதுக்காக அவள் போய் தான் சொல்லுவான். ஒன்று அவள் இதை தனியாக பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. மாமா, இந்த விஷயத்தில் நீங்கள் இருந்தால் மட்டும்தான் உண்மையிலே இந்த தப்பை பண்ணது யாருன்னு உங்களால் கண்டுபிடிக்கவும் முடியும். என்ன சொல்கிறதானோ அப்படின்னு செய்தி கேட்க, ஆமாம் மாமா, நீங்கள் ஐஸ்வர்யாவை உங்கள் கூட இங்கே இருக்கிறதுக்கு சம்மதம் சொல்லுங்கள். ஐஸ்வர்யா உங்கள் கூட இதே வீட்டில் இங்கே இருக்கணும். அப்போ நீங்கள் தான் இந்த விஷயத்த ஐஸ்வர்யா வாயிலேருந்து உண்மையை சொல்ல வைக்கவும் செய்யணும். மாமா, நீங்கள் இதை மட்டும் பண்ணால் போதும் மாமா. அக்கா சொன்னதுக்காக இந்த விஷயத்தில் என்னால் அமைதியாக இருக்க முடியாது. தப்பே பண்ணாத என் அக்கா அவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்கா, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா. தப்பு செஞ்ச அந்த ஐஸ்வர்யா ரொம்ப சந்தோஷமாக இருக்கால்ல. எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை மாமா. அதனால தான் மாமா நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு தானே சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போக, அப்போ தான் சேது இந்த விஷயத்தை பற்றி நல்லாவே யோசிக்கிறாங்க. ஐஸ்வர்யா, நீ மட்டும் இந்த தப்பு செஞ்சோன்னு கன்ஃபார்ம் ஆணிச்சு அப்புறம் உன் நிலமை அப்படின்னு யோசனை பண்ணியபடி இருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் தான் அங்கே வீட்டில் ஐஸ்வர்யாவோ அந்த வீட்டில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாமே சேதுவையும் குழந்தையும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக கிளம்பி இங்கே வரவும் செய்கிறாங்க. அப்படி அவங்க இங்கே வரும்போது தான் சேது இந்த மாதிரி கடையில் நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனேயே செம கோவம் வந்துடுது எங்கள் ஐஸ்வர்யாவுக்கு. மாமா, நீங்கள் தனியாக தானே தங்கியிருக்குன்னு சொன்னீங்க, பின்ன இதுக்கு இந்த ரோட்டு கடையை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கோவத்தோடு வந்து கேட்குறாங்க. இல்லை ஐஷோ, இது வந்து குழந்தைய பார்த்துக்கணும்ல, அதுக்காக தான் சொல்ல, அதுக்காக இங்கே வேறு ஆளே இல்லையான்னு ஐஸ்வர்யா கத்தவும் செய்கிறாங்க. சரி விடு ஐஸ்வர்யா, என்ன செய்து குழந்தைக்கு சரியானா நீ வீட்டுக்கு தூக்கிட்டு வந்திருக்கலாம், இன்னும்மா குழந்தைக்கு சரியாகாமல் இருக்குன்னு ஈஸ்வரியும் கேட்க, ஆமாம் சின்னம்மா, இன்னும் குழந்தைக்கு சரியாகலை, வயிற்று போக்கும் சரியாக நிற்க மாட்டுது, அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது, பின் ஐஸ்வர்யாவையாவது உன் கூட தங்க வச்சுக்கலாம் இல்லையான்னு சொல்ல, நானே இதை பற்றி பேசலான்னு தான் சின்னம்மா இருந்தேன். ஐஸ்வர்யா, நீ என் கூட இங்கே இருக்கியன்னு சொல்லி கேட்க, மாமா என்ன மாமா இப்படி கேட்டுட்டீங்க, நான் உங்கள் கூட இங்கேயே தங்கிக்கிறேன், ஆனால் இங்கே வேணாம் மாமா, நம்ம கிராமத்து வீட்டில் போய் தங்கிக்கலாம்.
அப்படின்னு சொல்ல, இல்லை ஐஸ்வர்யா, குழந்தைய தூக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வரதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குன்னு தானே நான் இங்கே தங்கியிருக்கேன். நீயும் என் கூட இங்கே தங்க சம்மதம் சொல்லுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரிங்க மாமான்னு ஒத்துக்கிறாங்க. அப்பா அப்புறம் என்னப்பா, என் கூட இப்போது ஐஸ்வர்யா இருக்கும் போது ஐஸ்வர்யா குழந்தைய பார்த்துப்பா, நானும் ஐஸ்வர்யா குழந்தைய மாற்றி மாற்றி பார்த்துக்குறோம்ப்பா, எனக்கு இனிமேல் எந்த சிரமமும் இருக்காதுன்னு அங்கே சேதுவும் சொல்லிடுறான். இப்போ சந்தோஷமா உனக்கு? மாமாவை அதான் சேதுவே உன்னை இங்கே இருக்க சொல்லிட்டால, நீ சேது கூட இங்கே இரு, நாங்கள்லாம் கிளம்புறோன்னு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க வந்தவங்க பார்த்துட்டு அங்கேருந்து. அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா அங்கே தான் இருக்காங்க, அழகரை கொஞ்சிகிட்டு இருக்காங்க. டே செல்லம் தங்கம் செல்லம்னு கொஞ்சிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் அங்கே போயிட்டு சேது உட்காராங்க. ஐஸ்வர்யா, நீ எனக்காக நீ நிறையவே விட்டு கொடுத்துருக்க, உன்னை நினைக்கும் போது எம்புட்டு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. அன்னைக்கு என்னை பார்க்குறதுக்காக காலேஜ் வரைக்கும் ஓடி வந்தேன், இன்றைக்கி வீட்டில் இங்கே வந்து எனக்காக சின்ன குடிசையில் எனக்காக தங்கவும் செஞ்சுருக்கேன். இங்கே கொசு கடிக்கும், காற்று வராது, எல்லாம் தெரிஞ்சு என் கூட இருக்கணும்னு சொன்னல, உன்னை மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே ஐஸ்வர்யாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. மாமா, இந்த விஷயத்த நீங்கள் உங்கள் வாயிலேருந்து சொல்வீங்கன்னு நான் எத்தனை நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, சரி ஐஷு, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இந்த தமிழ்ச்சொல்லியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ கோவம் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா இவ்வளால் தானே எங்கள் அப்பா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார், இவ பண்ண வேலையால் தானே எங்கள் அப்பா ஜெயிலுக்கு போகவும் செஞ்சார். ஆனால் இப்போ வரைக்கும் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் எப்படி தான் என்கிட்ட அந்த வீட்டு குடும்பத்தில் இருக்கவங்களோ என்கிட்ட வந்து பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. முக்கியமாக அந்த செல்லப்பாண்டி, இங்கே தமிழ்ச்செல்வியுடைய அப்பா, அந்த ஆள் என்கிட்ட வந்து பேசும்போதெல்லாம் எனக்கு அந்த ஆள் மேலே கோவம் தான் வருதுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஐஸ்வர்யாவும், என்ன மாமா, ஏன் மாமா, நீங்கள்லாம் அவங்கள பார்க்க வேணாம், அதுக்கு தான் நம்ம கிராமத்து வீட்டுக்கு போகலான்னு சொன்னேன், என் குழந்தை அழகருக்காக மட்டும்தான் நான் இங்கே தங்கியிருக்கேன் ஐஷோ அப்படின்னு கோவமாக முகத்தை வச்சுக்கிட்டு ஐஸ்வர்யாவை பார்க்க. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை தெரியுமா, அன்றைக்கி அந்த தமிழ்ச்செல்வி அந்த செல்லப்பாண்டிக்கிட்ட அப்படி என்ன தான் பேசியிருப்பா, ஆனால் அந்த செல்லப்பாண்டி எதையுமே சொல்ல மாட்டான் என்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒன்று ஐஸ்வர்யாவும், என்ன மாமா, எப்போ மாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதான் ஐஷு, நம்ம வீட்டில் இருந்தபோது அவள் கூட ஃபோன் பண்ணி அந்த சக்திக்கும் செடிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்ச விஷயத்த இங்கே செல்லப்பாண்டி அவங்க அப்பா கிட்ட சொன்னால அதை தான் கேட்டேன். எப்படி இந்த திட்டத்தை போட்டாங்க, எப்படி இதெல்லாம் நடத்துனாங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட விளங்கவே மாட்டுது அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அது என்ன மாமா சொல்லியிருக்க போகிறா, ஃபோன் பண்ணி சக்திக்கும் செடிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுருங்கப்பா, அதுதான் மாமாவோட விருப்பமும், மாமா தான் இதெல்லாம் செய்ய சொன்னார், கண்டிப்பாக இதை தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பா, அதை தவிர்த்து வேற என்ன மாமா சொல்லியிருக்க போகிறா அப்படின்னு சொல்ல. இதை கேட்ட உடனேயே எங்கள் சேதுவுக்கு பயங்கரமாக கோவம் கன்ஃபார்மும் ஆயிடுது. என்ன இஷ்யூ சொல்கிறேன், ஆமாம் மாமா, இதை தானே பேசியிருக்க போகிறாங்க, இதை தவிர்த்து வேறு என்ன மாமா பேசியிருக்க போகிறாங்கன்னு ஐஸ்வர்யாவும் சொல்ல. ஐஸ்வர்யா அந்த வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே செல்லப்பாண்டிகிட்ட என்ன நடந்துச்சு, அந்த தமிழ்ச்செல்வி குரலில் பேசினவங்க உங்ககிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்ற எல்லா விவரத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. செல்லப்பாண்டி சொன்னதும் இங்கே ஐஸ்வர்யா சொல்கிறதும் ஒரு வார்த்தை பிழை இல்லாமல் மாற்றம் இல்லாமல் அப்படியே இருக்கு. இதெல்லாம் இங்கே செய்து கண்டுபிடிக்கவும் செஞ்சிடறாங்க. அந்த குழந்தைய கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிக்க, தானோ தானோ அப்படின்னு கூப்பிடுறாங்க. இதோ வந்துட்டேன் மாமான்னு சொல்லிட்டு வரேன், இந்தாம்மா இந்த அழகரை எப்படி அழகரை நீ உள்ளே தூக்கிட்டு போன்னு சொல்ல. மாமா, இப்போ இதுக்கு அழகரை நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுக்குறீங்க, நாம் 2 பேருமே குழந்தைய மாற்றி மாற்றி பார்த்துக்கலாமே அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல. இல்லை ஐஷு, எனக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்கிறாங்க, தானோ அதை எடு அப்படின்னு சொல்லும்போது இதோ வரேன் மாமான்னு சொல்லிட்டு அந்த கட்டையை எடுக்கிறாங்க. அடி இப்படின்னு வெளுத்து வாங்குறாங்க. பலியால் துடிக்கிற ஐஷோ ஓடி வந்து தமிழ்ச்செல்வி தான் காப்பாற்றுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கே நீங்கள் இப்போ அப்படின்னு சேதுவை பார்த்து திட்ட. இல்லை இவெல்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடி வெளுத்து வாங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கே நீங்கன்னு திரும்பவும் கேட்குறாங்க. இல்லை இன்னைக்கு நீயும் நானும் பிரிஞ்சிருக்கோன்னா அதுக்கு காரணம் இந்த ஐஸ்வர்யா தான் சொல்ல. போதும் நிறுத்துங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் ஐஸ்வர்யா பண்ணின இந்த வேலையோ கிடையாது. அதுக்கு காரணம் உங்ககிட்ட நம்பிக்கை இல்லாமல் இருந்ததான். கட்டின பொண்டாட்டி மேலே புருஷங்காரவங்க நம்பிக்கை வைப்பாங்க, ஆனால் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இல்லை. அந்த நம்பிக்கை இல்லாததுனால தானே இன்னைக்கு நீங்கள் நான் பிள்ளை ஒன்று எல்லாரும் பிரிஞ்சிருக்கோம். இப்போ கூட இந்த பழியை தூக்கி இன்னொருத்தவங்க மேலே போடாதீங்க, அடுத்தவங்க மேலே பழி போட்டு இன்னும் எத்தனை விஷயத்துக்கு நீங்கள் தப்பிச்சிட்டே இருக்கலான்னு பார்க்குறீங்க. ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு உடனே அங்கே அவங்க மருந்தெல்லாம் கொண்டு வந்து போட்டு விடவும் செய்கிறாங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இன்றைக்கி இவங்க உங்களுடைய ஒய்ஃப், என்ன நினச்சாலும் நடந்த விஷயத்த மாற்ற போகிறதில்ல. ஐஸ்வர்யா உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சா நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு ஐஸ்வர்யா. என்னையும் அவரை பிரிக்கணும்னு நினச்சி இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டேன், ஆனால் இது ஆள்க சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறியா? கிடையவே கிடையாது.
நீ ஒரு நாள் அவர் கூட சந்தோஷமாக வாழவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி அழகரை தூக்கிட்டு உள்ளே போக சேது உடஞ்சி போய் நிற்க அடிபட்ட காயத்துக்கு மருந்தாத்திட்டு போன தமிழ்ச்செல்வி திரும்பவும் மனசுக்கு ஏற்ற ஒரு காயத்தை கொடுத்துட்டு போக தான் செய்கிறாங்க. அதெல்லாம் நினச்சி வருத்தத்தோடு ஐஸ்வர்யா அழுதுகிட்டு இருக்காங்க. இனிமேல் உனக்கும் எனக்கும் வாழ்க்கையில் எந்த சம்மந்தமும் இல்லை. நீயும் நானும் கணவன் மனைவியாக இருக்கலாம், ஆனால் கணவன் மனைவியாக மட்டுமே தான் இருப்போமே தவிர்த்து அதை தாண்டி வேறு எந்த உறவுக்கும் நமக்குள்ள இடம் இல்லைன்னு சொல்லிட்டு போய்ட்றாங்க. இங்கே சேதுவும் ஒடிஞ்சு போன ஐஸ்வர்யா அழுகவும் செய்ய தானே சொல்கிற ஒரே வார்த்தை, எங்கள் அக்காவை பழி வாங்கணும்னு நீ நினச்ச, ஆனால் இன்றைக்கி உன் வாழ்க்கை கேள்விக்குறி ஆகிறதுக்கு காரணம் அதுக்கு நீ மட்டும்தான் காரணம் அப்படின்னு இங்கே தனமும் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஐஸ்வர்யா உட்காந்து அழுகவும் செய்கிறாங்க. தன்னுடைய வாழ்க்கை இனி தனக்கு எப்போதுமே கிடைக்க போகிறது இல்லையேன்ற வருத்தத்தோட